ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாடு வர வேண்டும் என அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அதனை பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய சொல்றேன், நான் தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் இருக்கிறேன். உங்கள ஒருவனா, உங்க குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கு. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார், அங்க வரணும் இங்க வரணும், எங்க பகுதிக்கு வரணும் எங்க ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில சிக்காகோ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு இங்க எல்லாம் சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு விருதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தியை எடுத்து படிச்சு பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்கிறாரு தலைவர் கலைஞர், எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சு படிச்சேன். 1971 நவம்பர் மாதம் 8ஆம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அதுல குறிப்பா ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற கலை விழாவில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த நாட்டுக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சார். அதை நான் மனசுல படிச்சு பார்த்தேன். அதுல சொல்லியிருக்காரு கவிதை இல்லை, ஆர்லாந்தோ என்ற நகரில் அரியதொரு ஏரி இல்லை, அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன், ஒளிவிளக்கு போடுகின்ற காலத்திற்கு ஒரு லயமும் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தின் நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இதே சிகாகோவுக்கு வந்திருந்தார். அந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தோட அரசியல் கருத்தரங்கத்துல கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ
அதே போல இன்று நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தகுதியோடு இங்கே வந்திருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க உறவுகிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு எப்படி இருக்கு பொருள் கேட்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. தொழில் தொடங்க வாங்கன்னு நான் அழைப்பு விடுவேன். அதனாலதான் முதலமைச்சர்களின் முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருமையை அடைஞ்சிருக்கோம். எந்த நாட்டுக்கு நான் அரசுமுறை பயணமா போனாலும் என் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும், அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா என் மனசுல இருக்கும். அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்ந்த நாடான இந்த அமெரிக்காவில் உங்க முகங்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்லுகிறேன், பேசாம அப்படியே நின்றுட்டு உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு உங்க பாசமும் அன்பும் என்னை கட்டி போட்டிருக்கு. இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது 1000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடையும் சிங்காரத்தனுடையும் பூங்கு கடனுடையும் புரட்சி கவிதையும் தன்னுடைய உரைகடையாக கண்ட பகவான் தம்பிமார் பட மீது விழிநோக்கி வெற்றிகின்ற பூமான் பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசான் ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் அண்ணா அடிக்கடி சொல்வார், அனைவரும் பிறக்க ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். நாமெல்லாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் தமிழ் தாய். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நடுமரங்களே, ஒளியமழுப்புகின்றவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே நண்பர்களுக்கு இதெல்லாம் தமிழை வைத்துக் கொண்டு இதுதான் தமிழை தமிழே என்று அழைக்கிறோம். அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது. கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். நம்மோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க, நம்மோட பண்பாட்டை எதுக பற்றி கொள்ள, நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி. சூழ்நிலைகளின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய் மண்ணின் வாசத்தை, தாய் மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு
உணர்ச்சி குவியலா அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. அதுலயும் ராதிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உறவை மீண்டும் கண்டுபிடிச்சு நான் அடுத்தடுத்த பேசுறது என் நெஞ்சிலே இருக்கு. நம்மளோட வள்ளிப்பாட்டிய கண்டுபிடிக்க நினைச்ச அவர் இப்ப தன் மாமா வீட்டோடு வந்திருக்கார், சேர்ந்திருக்கிறார். அங்க கலாச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு, ஆனா சொந்தக்காரங்க குறைவுன்னு சொல்லி அவர் கலங்கினார். உறவுகளை பிரிஞ்சு இயங்குகிற அத்தனை ஆயிரக்கத்தனங்களோட உணர்வின் பிரதிபலிப்பா இருந்துச்சு. எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர்கள் நாம். இனம், மொழி, நாடு, சாதி, மதம், பாகம், நிறம்னு எந்த பாகுபாட்டுக்கும் இடமளிக்கலாம். உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமறை தந்த பான்புகள் வங்குவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ் ஊரே யாவரும் கேள்வின்னு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்த போவதற்கு சொந்தக்காரர்கள் நாம். கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம். நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அமெரிக்காவின் சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆண்டுக்கு ஒருமுறையாவது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அங்கு அவர் பேசிய காட்சிகளை முழுமையாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.